அனைவருக்கும் இனிமை கலந்த காலை வணக்கங்கள். மீண்டும் தமிழ் இலக்கண பகுதி ஒன்றின் வாயிலாக உங்கள் அனைவரோடும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. நமது இன்றைய பாடப்பகுதி 10ஆம் வகுப்பினுடைய 2ஆம் இயலில் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கண பகுதிகளுள் ஒன்று. தொகை நிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்களை குறித்து அறிவதற்கு முன் சொற்றொடர் அல்லது தொடர் என்றால் என்ன என்பதை குறித்த விளக்கம் நமக்கு வேண்டும். சொற்றொடர் என்றால் என்ன? சொற்றொடர் என்பது ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். வாட் இஸ் அ சென்டென்ஸ்? அ சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which gives a complete sense or meaning. which gives a meaning. அதே அப்படியே தமிழில் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. சொற்றொடர் என்பது ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது. ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை சொற்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 2, 3, 4, 5 என எத்தனை சொற்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நிற்கும் போது ஒரு பொருள் தரக்கூடிய வகையில் அமைதல் வேண்டும். அதை நம்ம சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே உதாரணத்துக்கு ஒரு 2 தொடர்களை கொடுத்துருக்கோம். முதல் சொற்றொடர் கல்வி கற்றான். 2 சொற்களை கொண்டு உருவான ஒரு சொற்றொடர். இந்த தொடரை நாம் 3 சொற்களிலும் மாற்றலாம். ராமன் கல்வி கற்றான் 3 தொடர்களில் மாற்றியிருக்கோம். வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணமாக அங்கே பார்க்குறீங்க. இதை எத்தனை சொற்களை கொண்டு வேண்டுமானாலும் நீங்கள் அங்கே மாற்றிக்கொள்ளலாம். ராமன் தேர்வில் வெற்றி பெற்றான் 4 சொற்கள். ராமன் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல வேலைக்கு சென்றான் 6 சொற்களை கொண்டு இது பண்ணுறோம். இப்படி எத்தனை சொற்களை கொண்டு வேண்டுமானாலும் நாம் ஒரு சொற்றொடரை அமைக்கலாம். சரி, இப்போ நமக்கு தொடர் அல்லது சொற்றொடர் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ தொகைநிலை தொடர் என்றால் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நமக்கு ரொம்ப எளிமையாக புரியும். தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் இதில் வர கடைசி இது தெரியும் நமக்கு. தொடர்னா என்னன்னு தெரியும். தொகைநிலை தொடர் என்றால் என்ன? ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது, ஒரு சொற்றொடர் அமைக்கும் போது, அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, 2 சொற்கள் அல்லது 2ற்கு மேற்பட்ட சொற்கள் சேரும்போது அது ஒரு தொடராக மாறுது. இந்த 2 சொற்கள் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த சொற்கள். இந்த அடுத்தடுத்த சொற்கள் பெயர் சொல்லும் வினை சொல்லுமாக இருக்கலாம், அல்லது பெயர் சொல்லும் பெயர் சொல்லுமாக இருக்கலாம். அடுத்தடுத்த 2 சொற்கள் பெயர் சொல் கூட்டல் வினை சொல்லா இருக்கலாம். பெயர் சொல்லோடு ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து வரலாம். இங்கே கீழே ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம். கரும்பு தின்றான். இப்போ இங்கே நல்லா கவனிக்கிறீங்க. கரும்பு என்பது ஒரு பெயர் சொல், தின்றான் என்பது ஒரு வினைச்சொல். ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்து ஒரு தொடரை உருவாக்கி இருக்கு இல்லையா? இந்த 2 சொற்களுக்கு இடையில் ஒரு வேற்றுமை உருபு மறைந்துள்ளதை கவனிக்கலாம். கரும்பை தின்றான். கரும்பை தின்றான். ஐ எனும் வேற்றுமை உருபு மறைந்துள்ளது. சரியா? அதே போல பார்த்தீங்கன்னா 2வது பகுதி பாடம் படித்தான். பாடம் பெயர் சொல், படித்தான் வினைச்சொல். பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்திருக்கு. பாடத்தை படித்தான். ஐ எனும் வேற்றுமை உருபு மறைந்துள்ளதை கவனிக்கணும். 3வது உதாரணத்தில் தாய் தந்தை 2மே பெயர் சொற்கள். ஒரு பெயர் சொல்லோடு இன்னொரு பெயர் சொல் சேருது. தாயும் தந்தையும் எனும் வேற்றுமை எனும் உருபு. என்பது ஒரு இடைச்சொல். எனும் ஒரு இடைச்சொல் அங்கே மறைந்துள்ளது. செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. பெயர் சொல்லும் இணைந்துள்ளது. இங்கே செம்மை கூட்டல் மொழியில் செம்மையாகிய மொழி, செம்மிய மொழி, ஆகிய எனும் ஒரு உருபு அங்கே மறைந்துள்ளது. இப்படி 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை, வினை, பண்பு, உவம உருபுகள், இடைச்சொற்கள் என சில சொற்கள் மறைந்து வரும். அவ்வாறு இரண்டு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் சில சொற்களோ அல்லது உருபுகளோ மறைந்து நின்றால்
தொகை அப்படின்னா மறைந்துன்னு அர்த்தம். மறைந்து நின்றால் அது தொகைநிலை தொடர் எனப்படும். சரியா? தொகைநிலை தொடர்களை 6 வகைகளாக பிரிக்கலாம். எப்படி இதை வகைகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னோம், தொகைநிலை தொடர் என்பது 2 சொற்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு உருவோ அல்லது சொல்லோ மறைந்து வரும்னு சொன்னோம் இல்லையா? எந்த உருவு மறைஞ்சு வருது, என்ன விதமான உருவுகள் மறைந்து வருது, அல்லது எத்தகைய சொற்கள் மறைஞ்சு வருதுன்றத அடிப்படையில் இந்த தொகைநிலை தொடரை நம்ம 6 வகைகளாக பிரிக்கலாம். 1 வேற்றுமை தொகை, 2 வினை தொகை, 3 பண்பு தொகை, 4 உவமை தொகை, 5 உம்மை தொகை, 6 அன்மொழி தொகை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆவதாக இருக்கக்கூடிய அன்மொழி தொகையை தவிர்த்து மீது எல்லா விஷயத்தையும் நம்ம தமிழ் இலக்கணம் படிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கோம், படித்த ஞாபகம் நமக்கு வரும் இல்லையா? இப்போ அது எல்லாவற்றையும் குறித்து நாம் தெளிவாக கற்றுக்க போகிறோம். வேற்றுமை தொகை என்றால் என்ன, அப்படி ஒவ்வொரு தொகைநிலை தொடரினுடைய வகையும் நாம் தெளிவாக கற்றுக்க போகிறோம். இப்போ தொகைநிலை தொடரினுடைய முதல் வகையான வேற்றுமை தொகையை பற்றி நாம் படிக்க போகிறோம். முதல் தொகை வேற்றுமை தொகை. பேர்லேயே இருக்குது வேற்றுமை தொகைன்னா என்னென்னா, தொகைனா முதல்லே சொல்லிட்டேன், தொகை என்றால் மறைந்து வருதல். வேற்றுமை தொகை என்றால் என்னவா இருக்கலாம்? அவ்வளோதான். வேற்றுமை தொகை என்பது வேற்றுமை உருபுகள் மறைந்து வர வேண்டும். 2 சொற்களுக்கு இடையில், அந்த 2 சொற்கள் பெயர் சொல்லாக இருக்கலாம் அல்லது பெயர் சொல் வினை சொல்லாகவும் இருக்கலாம். 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். வேற்றுமை உருபுகள் நம்ம படிச்சிருப்போம். ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகியன வேற்றுமை உருபுகள். உதாரணங்கள் கொடுத்திருக்கோம். நீர் அருந்தினான். நீர் அருந்தினான் என்பதில் இடையில் என்ன மறைந்துள்ளது? ஐ எனும் வேற்றுமை உருபு. நீரை அருந்தினான். சரியா? அதே போல இன்னொரு வேற்றுமை உருபு பாருங்க, சென்னை சென்றான் அல்லது மதுரை சென்றான். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சென்னைக்கு சென்றான். கு எனும் 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்துள்ளதை நம்மால் கவனிக்க இயல்கின்றது. இப்படி 2 சொற்களுக்கு இடையில் ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகிய 6 வேற்றுமை உருபுகளில் ஏதேனும் ஒன்று மறைந்திருந்தாலும் அதனை நாம் வேற்றுமை தொகை என்று சொல்கின்றோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வேற்றுமை தொகையினுடைய ஒரு தொடர்ச்சி. அதாவது வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது 2வது வகைன்னு நினச்சிக்க கூடாது. வேற்றுமை தொகையினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. இப்போது நம்ம வேற்றுமை தொகையில் என்ன சொன்னோம்? வேற்றுமை உருபு மறைந்து வரும்னு சொன்னோம் இல்லையா? இங்கே வேற்றுமை உருபும் மறைந்து வரும், பயனும் மறைந்து வரும். பயன் அப்படின்னா இங்கே எதை சொல்கிறாங்க, எந்த பயனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம். தயிர்குடம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஒரு வேற்றுமை தொகை. முதல்ல இது ஒரு வேற்றுமை தொகைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தயிரை உடைய குடம். தயிரை உடைய குடம். தயிரை குடம்னு நம்ம சொல்ல முடியாது. தயிர் குடத்தை போய் தயிரை குடம்னு சொல்கிறது இல்லை இல்லையா? தயிரை உடைய குடம்னு நம்ம சொல்கிறோம். இதில் இந்த 2ஆம் சொல் இருக்கு, குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது பகுதி இருக்கு இல்லையா? இதனுடைய பயன் என்ன? இந்த குடம் தயிரை உடையது, தயிரை தன் அகத்தில் கொண்டுள்ளது. அப்போது இந்த பயனும் மறைந்து வந்துள்ளது. தயிர் குடம் என்பதில் ஐ எனும் வேற்றுமை உருவும் மறைந்துள்ளது. உடைய, தன் அகத்தில் அந்த தயிரை அது அடைத்து கொண்டுள்ளது. அப்போ உடைய என்று சொல்லக்கூடிய அந்த பயனும் மறைந்துள்ளது. அதே போல் தேர்ப்பாகன் சொல்கிறோம். தேரை ஓட்டும் பாகன். அந்த பாகனுடைய பயன் என்ன? பாகன் ஓட்டுகின்றான். பாகனால் அந்த தேர் அடையும் பயன் என்ன? ஓடுகின்றது. குடத்தால் அந்த தயிர் அடைந்த பயன் என்ன? தனக்கான ஒரு இடத்தை பெற்றுள்ளது. அந்த குடத்தினால் தனக்கான ஒரு இடம் கிடைத்தது. இப்படி வேற்றுமை உருவும் பயனும் மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் ஒரு சந்தேகம் வரல நமக்கு, இந்த ஐ எனும் வேற்றுமை உருவு மட்டும்தான் மறைஞ்சு வருமா அப்படின்னா இல்லை, எல்லா வேற்றுமை உருவுகளும் இவ்வாறு மறைந்து வரும். பெரும்பாலும் அதிகபட்சமாக நம்ம அதிகமாக எதை பார்க்கலாம் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருவையும் 4ஆம் வேற்றுமை உருவையும் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இப்படி வரும்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம்?
இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதே ஒரு நான்காம் வேற்றுமை உருபான கூ மறைந்து வரும்போது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்லுவோம். சரியா? தொகைநிலை தொடர்களினுடைய அடுத்த வகை வினைத்தொகை. வினைத்தொகை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் எடுத்துக்காட்டிலிருந்து செல்வோம். சுடு சோறு என்பது வினைத்தொகைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த சுடுசோறுன்ற சொல்லை பார்க்கும்போது நமக்கு ஒரே சொல் போல தோன்றும். ஆனால் சுடுசோறு என்பது இரண்டு சொற்களினுடைய கூட்டு. இந்த இரண்டு சொற்கள் எதெல்லாம்? சுட்ட சோறுன்னு இருக்கலாம், சுடுகின்ற சோறு அல்லது சுடும் சோறு. இந்த மூன்றில் எதை நீங்கள் கூட்டினாலும் அது சுடுசோறு என்று வரும். இந்த மூன்றா பிரிச்சிருக்கோம் இல்லையா? சுட்ட, சுடுகின்ற, சுடும் ஆகிய மூன்றிலும் காலத்தை நாம் தீர்மானிக்க இயலும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என காலத்தை தீர்மானிக்க முடியும். ஆனால் இது சேருது இல்லையா? சுடு சோறுன்னு சொல்லி சேர்ந்துருக்கு இல்லையா? அப்போ உங்களால் காலத்தை தீர்மானிக்க முடியாது. அப்போது ஒரு வினைத்தொகையில் எது மறைந்திருக்கும்? காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை மறைந்திருக்கும். அதை நீங்கள் விரித்து எழுதும்போது தான் அதனுடைய காலம் காட்டக்கூடிய இடைநிலையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. ரெண்டாவது, இந்த சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு ஆகிய மூன்று சொற்றொடர்கள்லையும் பார்த்தீங்கன்னா சுட்ட, சுடுகின்ற, சுடும் ஆகியன பெயரெச்சங்கள். அதே நேரத்தில் சுடு சோறு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சுடு என்பது பெயரெச்சம் அல்ல. அப்போ ஒரு பெயரெச்சத்தினுடைய விகுதி அங்கே மறைந்துள்ளது. பெயரெச்சத்தினுடைய விகுதியும் அங்கே மறைந்துள்ளது. அதே போல் இந்த சுடு அப்படின்னு சொல்லக்கூடிய வினை பகுதி இருக்கு இல்லையா? இந்த வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வருகின்றது. சோறு என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் வந்து மொத்தமாகவே அந்த சொல்லை ஒரு பெயர் சொல் போல மாற்றிவிடுகின்றது. சுடு சோறு என்பது மொத்தமாகவே அந்த சுடு அப்படின்ற ஒரு வினை பகுதியையும் அது ஒரு பெயர் சொல் போல காட்சியளிக்க செய்து. இப்படி ஒரு வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து பெயர் சொல் போல தோன்றினால் அது வினைத்தொகை எனப்படும். இப்போ வினைத்தொகை என்றால் என்ன? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து பெயர் சொல் போல தோன்றுவது. இதுக்கு இன்னொரு உதாரணம் கீழே கொடுத்துருக்கோம். ஊறுகாய். ஊறுகாயை நீங்கள் மூன்று காலங்களுக்கும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டக்கூடிய இடைநிலையை கண்டுபிடிக்க முடியலை. சரியா? இப்படி காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து தோன்றுமானால் அது வினைத்தொகை எனப்படும். இதை வினைத்தொகையை எளிமையாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் சுடு சோறு என்பதில் சுடு என்பது ஒரு ஆக்ஷனை குறிக்கும். அதே நேரத்தில் சோறு என்பது ஒரு நவுன், பெயர் சொல்லை குறிக்கும். சரியா? தொகைநிலை தொடர்களினுடைய மூன்றாவது வகை பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகையை நம்ம ரொம்ப எளிமையாக அடையாளம் கண்டுக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பண்பு பெயரும் அதனை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லும் இருக்கலாம். பண்பு பெயரும் அதனை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லும் வரும். இந்த பண்பு பெயருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா மை என்று சொல்லக்கூடிய பண்பு விகுதியும் அதே சமயம் ஆகிய, ஆன என்று சொல்லக்கூடிய பண்பு உருபுகளும் மறைந்து வரும். உதாரணத்துக்கு செந்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல எடுத்துக்கிறீங்க. செந்தமிழ் என்பது செம்மை கூட்டல் தமிழ்னு பிரியும். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ இந்த செம்மை என்பதில் இருக்கக்கூடிய அந்த மை எனும் பண்பு விகுதி மறைந்துள்ளது. ஆகிய என்று சொல்லக்கூடிய உருபும் மறைந்துள்ளது. அதே போல் வட்டப்பலகை அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல எடுத்துக்கிறோம். வட்டம் கூட்டல் ஆன கூட்டல் பலகை, வட்டமான பலகை. இந்த இடத்துல மை எனும் பண்பு விகுதி இல்லை. காரணம் என்ன? அந்த வட்டம் என்பதில் மை எனும் பண்பு விகுதி இல்லை. ஆன என்று சொல்லக்கூடிய பண்பு உருபு மறைந்துள்ளது. ஸோ ஒரு பண்பு விகுதியோ அல்லது பண்பு உருபுகளோ மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். இதை நம்ம தெளிவாக எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒரு பண்புத்தொகையை பார்த்தோன்னே நம்மளால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த சொல்லை இரண்டாக பிரிக்கும் போது முதல் சொல் பண்பு ஒரு குவாலிட்டியை சொல்லணும். இரண்டாவது சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும். முதல்ல பண்பு பெயர் ஒன்று, அதனை தொடர்ந்து வரக்கூடியது ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வினைத்தொகையில் பார்த்தது ஞாபகம் இருக்கா? வினைத்தொகையில் முதல்ல ஒரு வினைச்சொல் இருப்பது போல தோன்றும், அடுத்தது ஒரு பெயர் சொல் இருக்க மாதிரி தெரியும்.
பண்பு தொகையில் முதலில் பண்பு பெயரும் அதனை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லும் அமையும். சரியா? அடுத்ததா பண்பு பெயரினுடைய தொடர்ச்சி ஒன்று. இது தொகைநிலை தொடரில் தனியாக ஒரு வகையாக இல்லாமல் பண்பு பெயரினுடைய ஒரு தொடர்ச்சி. இரு பெயரொட்டு பண்பு தொகை. பேர்லேயே இருக்கு, இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இரண்டு பெயர்கள் ஒட்டி இருக்கும். எந்த இரண்டு பெயர்கள் அப்படின்னா, சிறப்பு பெயரும் பொது பெயரும். சிறப்பு பெயரும் பொது பெயரும். ஸ்பெஷல் நேம் அண்ட் காமன் நேம். ஸ்பெஷல் நேம் அண்ட் காமன் நேம். உதாரணம் ஒன்று கொடுத்துருக்கோம், மார்கழி திங்கள். இதில் ஆகிய எனும் பண்பு உருபு மறைந்து வருவதை நாம் கவனிக்க முடியும். மார்கழியாகிய திங்கள், மார்கழியாகிய திங்கள் அந்த உருபு மறைஞ்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பண்பு தொகை அப்படின்னும் போது ஏதேனும் ஒன்று மறைந்து இருக்கணும் இல்லையா? சரி, அது மறைஞ்சிருச்சு. இதை ஏன் இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஒட்டி தோன்றியுள்ளன. சிறப்பு பெயர் மார்கழி என்பது ஒரு குறிப்பிட்ட மாதத்தினுடைய பெயர், ஸ்பெஷல் நேம், அதற்காக வழங்கப்பட்ட பெயர். அதே நேரத்தில் திங்கள், திங்கள் என்றால் மாதம் என்று பொருள். மாதம் என்பது ஒரு காமன் நேம். 12 மாதங்களுக்கும் நம்ம மாதம்ன்றது ஒரு காமன் நேமாக இருக்கு இல்லையா? அப்போது ஒரு சிறப்பு பெயரும் அதனை தொடர்ந்து அதனுடைய பொது பெயரும் அமைந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். உதாரணத்துக்கு இன்னொன்று கொடுத்துருக்கோம், சாரை பாம்பு. சாரை என்பது பாம்பினுடைய ஒரு வகை, ஒரு குறிப்பிட்ட வகை. பாம்பு என்பது எல்லா பாம்புகளுக்கும் உண்டான ஒரு பொது பெயர் இல்லையா? அப்போ ஒரு சிறப்பு பெயரை தொடர்ந்து ஒரு பொது பெயர் வரும்போது அது இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். மல்லிகை பூ, மாம்பழம், இவையெல்லாம் இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கான சான்றுகள். தொகைநிலை தொடர்களினுடைய 4வது வகை உவமை தொகை. உவமை தொகை அப்படின்றது ஒன்றும் இல்லை, மலர்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மலர்கை என்பதில் மலர் கை என்று சொல்லக்கூடிய 2 சொற்களை நாம் பார்க்க முடியுது. ரெண்டுமே பெயர் சொற்கள் இல்லையா? நம்ம முதல்ல படித்தோம் இல்லையா? பெயர் சொல்லும் சேரலாம். சரி, இந்த 2 பெயர் சொற்கள் சேரும்போது இவற்றிற்கு இடையில் ஏதோ ஒன்று மறைந்துள்ளது. என்னன்னு நல்லா கவனிங்களே. மலர் போன்ற கை. இப்போ போன்ற என்பது ஒரு உவம உருபு, உவமிக்க பயன்படக்கூடிய ஒரு உருபு. இந்த போன்ற எனும் உருபு இங்கே மறைந்துள்ளதால் இது ஒரு தொகை ஆயிற்று. முதல்ல போன்ற என்னும் ஒரு உருபு மறைஞ்சிருச்சு, அதனால தொகைன்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ இந்த மலர் என்பது சிறப்பான ஒரு பொருள். மலர் என்பதற்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? மலர் போன்ற கை என்ன பொருள்? அந்த சிறப்பு வாய்ந்த மலரை போன்றது கை. ஒரு யாரோ ஒருத்தருடைய கையை ஓமிப்பதாக நாம் எடுத்துக்கலாம். அப்போ மலர் போன்ற கை. மலர் என்பது உவமை, சிறப்பு மிக்கது உவமை. எதை சிறப்பிக்கின்றோமோ அது உவமேயம் அல்லது உவமிக்கப்படும் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இந்த உம்மை தொகையினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? உவமை முதல்ல இருக்கும், உவம உருபு மறைந்து இருக்கும், அதனை தொடர்ந்து உவமிக்கப்படும் பொருள் இருக்கும். தேன் கனி அப்படின்னு சொல்லி இன்னொரு உதாரணம் இங்கே கொடுத்துருக்கோம். தேன் போன்ற கனி. தேனும் கனியும் எடுக்கும்போது தேன் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா தேன் கண்டிப்பாக இனிப்பாக தான் இருக்கும். கனி வந்து கட்டாயமாக தேனினுடைய அளவுக்கு இனிமையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ தேன் போன்ற கனின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? தேனினுடைய சுவையை போன்று இந்த கனியினுடைய சுவை உள்ளது. அப்போ தேனோடு இந்த கனியை நாம் சேர்த்து பார்க்கின்றோம் இல்லையா? இப்படி போன்ற எனும் உருபு மறைந்து வந்து ஒரு பொருளை வைத்து இன்னொரு பொருளை நாம் ஓமிக்கின்ற போது அது ஓமை தொகை எனப்படும். சரியா? தொகைநிலை தொடரினுடைய 5வது வகை உம்மை தொகை. முதல்ல படித்தது உவமை தொகை, இது உம்மை தொகை. இரண்டிற்கும் வேறுபாடுகள் இருக்கு. சரி, இந்த உம்மை தொகை என்பது தொடர்புடைய 2 சொற்கள். தொடர்புடைய 2 சொற்கள். இப்போ உதாரணத்துக்கு அண் தம்பி, தொடர்புடைய 2 சொற்கள். வெற்றிலை பாக்கு, செடி கொடி, காய் கனி, தாத்தா பாட்டி, இட்லி சாம்பார், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ இதெல்லாமே 2ம் தொடர்புடைய சொற்கள். இந்த 2 தொடர்புடைய சொற்களுக்கு இடையில் உம் எனும் ஒரு இடைச்சொல் மறைந்து வரும். இந்த உம் என்பது ஒரு உருபு அல்ல, உம் என்பது இடைச்சொல். அதாவது தனித்திருக்கும் போது அதற்கு பொருள் கிடையாது, 2 சொற்களுக்கு இடையில் அவை தோன்றும் போது அதற்கு பொருள் இருக்கும். அதை இடைச்சொல்னு சொல்கிறோம். சரி, அப்போது 2 சொற்களுக்கு இடையிலும் கடையிலும்
அந்த 2 சொற்கள் முடியும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த என்பது வரும். அண்ணனும் தம்பியும். அதை நம்ம அண்ணன் தம்பின்னு தான் சொல்கிறோம். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அண்ணனும் தம்பியும்னு புரிஞ்சுக்கிறோம். வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த எனும் இடைச்சொல் அந்த 2 சொற்களுக்கு இடையிலும் சரி, இரண்டாவது சொல்லுக்கு பின்னும் சரி மறைந்து காணப்படும். அவ்வாறு வரும்போது அதனை நாம் உம்மை தொகை என்று சொல்கின்றோம். இதில் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும், இந்த இரண்டும் தொடர்புடைய சொற்களாக இருக்க வேண்டும். வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ அண்ணன் தம்பி தொடர்புடைய சொற்கள்னு சொன்னோம். இப்போ இதே இடத்துல அண்ணனும் தொடர்பில்லாத ஒன்று செடி, அண்ணன் செடி, அண்ணனும் செடியும்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இரண்டும் தொடர்புடைய சொற்களாக இருக்க வேண்டும். அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்முடைய பாடத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தொகைநிலை தொடரினுடைய 6வது வகை. 6வது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அன்மொழி தொகை என்பது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா 5 வகையான தொகைநிலை தொடர்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த 5 வகையான தொகைநிலை தொடர்களிலும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சொல் உள்ள மறைஞ்சு வருது இல்லையா? இந்த 5ம் அல்லாமல் வேறேதேனும் சொற்கள் மறைந்து வந்தால் அதற்கு பெயர் அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் உணர்த்துதல் அன்மொழி தொகை எனப்படும். அதாவது இப்போ வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கும்னு சொன்னோம். அப்போது வேற்றுமை உருபோ அல்லது பண்பு உருபோ ஓம உருபோ அல்லது எனும் இடைச்சொல்லோ அல்லது காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் இதெல்லாம் படித்தோம் இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் வேறேதேனும் சொற்கள் மறைந்து வந்தால் அது அன்மொழி தொகை எனப்படும். அடுத்தது அன்மொழி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இல்லாத மொழின்னு அர்த்தம். அதாவது அந்த தொடரில் அந்த சொல்லே இல்லை, ஆனாலும் நம்ம பொருள் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணம், சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார். எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? சிவப்பு சட்டையை அணிந்த ஒரு நபர் பேசினார்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த நபரை குறித்த எந்த குறிப்பும் உள்ளே இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ அல்லாத மொழிகள் அல்லது இல்லாத மொழிகள் தோன்றுமானால் மறைந்திருக்குமானால், அந்த சென்டென்ஸில் அந்த வேர்டே இல்லை, இருந்தாலும் நாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நபரை குறித்த ஒரு புரிதல் நமக்கு வந்துச்சு. பொற்றொடி வந்தாள். தொடினா வளையல். பொற்றொடி வந்தாள் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பொன்னால் ஆன வளையல்களை அணிந்த பெண் வந்தாள். பொற்றொடி பொன் வளையல் இருந்தது, வந்தாள் இருந்தது. அந்த பெண்ணை குறித்த செய்தி அதுக்குள்ளே இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பொற்றொடி என்னும்போது ஒரு பெண் அணிஞ்சிருப்பா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே. இப்போது அன்மொழி தொகையை குறித்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போது மொத்தமாக சொல்லும்போது தொகைநிலை தொடர் என்பது 6 வகைகளில் உள்ளடங்கும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம நிறைய தமிழ் புத்தகங்களில் பார்க்கும்போது இந்த மாதிரி தொகைநிலை தொடர்களை நம்ம கடந்து வர நேரிடும். அப்போ இந்த தொகைநிலை தொடர்களை பார்த்தோன்னே இது என்ன வகையான தொகைநிலை தொடர் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சிங்கனாலே போதும். இந்த தொகைநிலை தொடர்களை குறித்த எல்லா செய்திகளையும் உங்களுடைய மனதில் நிரந்தரமாக இருத்தி கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களோடு இணைகின்றேன்.